குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்னு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் எடுக்கிறது இவ்வளோ கேவலமாக படம் எடுக்கிறானுங்க, அவங்களாம் நல்லா எடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா அவங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்க படமே பரவாயில்லடான்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துடும். நம்ம அவ்வளோ ஒரு மோசமாக கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கதை ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கெங்கேயோ வளவலன்னு இழுத்து வச்சுருவான். குடும்பத்தை காட்டுறேன் அதை காட்டுறேன்னு இழுத்து வச்சுருவான். இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. உண்மையிலேயே அது தமிழ் சினிமா எந்த சினிமா எடுத்தாலும் இன்டர்வலில் கொடுக்குற ட்விஸ்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கதை அதை நோக்கி போதான்னு கேட்டால் இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்கானுங்க. ரொம்ப கடுப்பு ப்ரோ. மெகா சீரியல் கணக்காக ஓடிட்டு இருக்குது படம் 2.25 மணி நேரம். ஆனால் வெயிலுக்கு வீட்டில் இருந்துடலாம், தப்பி தவிர இந்த பக்கம் வந்தோன்னா சாவு நிச்சயம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ரொம்ப மோசம். நம்மளால எடுக்கிற படமே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்த்தா. அவ்வளோதான் ஒஸ்ட்டு உண்மையிலேயே. ஏங்க என்ன எல்லாமே பார்த்து பழகின கதைங்க இது எல்லாமே. அடுத்து என்ன நடக்கும் நானே சொல்லிடுவாங்க. யாருக்கிட்ட குழந்தைய கூப்பிட்டு கிட்ட கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை தான் எடுத்து வச்சுருவாங்க. சரி ஓகே, இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், பரவாயில்லப்பா ரைட், ஏதோ தூக்கிட்டாங்க படத்தை, இதுக்கப்புறம் அதை நோக்கி போவோன்னு ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு காமெடியாக கொண்டு போக வேண்டிய ஒரு கதை தான். இவங்க அது இன்டர்வல் ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கடுப்பு ஏற்றிட்டானுங்க உண்மையிலேயே. நல்லா எடுக்க வேண்டிய ஒரு படம் தான். இவ்வளோ பெருசாக இது ஏன் 2.25 மணி நேரம்னு தெரியல. அவ்வளோ ஏன் இந்த படத்தை கிரிஞ்சு பண்ணி வச்சான்னு தெரியல. 1.25 மணி நேரத்துலேயே முடிச்சு போயிருக்கலாம். தேவையான ஒரு லிமிட்டடாக நீ கஞ்சமாக இது பண்ணுற, ஓகே ரைட்டு, ஓகே அதுக்கு 2-3 சீன் வைக்க வேண்டியது தானே. அதுக்காக கொண்டு போயிட்டு நீ 3/4 மணி நேரத்துக்கு படத்தை காமிச்சா யார் உட்காந்து பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. சுத்த மொக்க வேஸ்ட். எப்படின்னா இருக்கேன் நிறைய பேர் கீதா கோவிந்தம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கீதா கோவிந்தன்றது கம்ப்ளீட்டாக அது லவ் கான்செப்ட், அது வேறு, அது சூப்பராக கொண்டு போவாங்க. இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. தேவையில்லாமல் வளவளன்னு இழுத்து வச்சுருக்கானுங்க. ரொம்ப கடுப்பு. ஒன் டைம் வாட்சபிள் தான், பார்க்கலாம். கீதா கோவிந்தம் நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியல. முன்னாடி படம் சர்க்கார் வகை பாட்டை விட இது 100 டைம்ஸ் தேவலாம். 2 பேரோட பேர் எப்படின்னா சூப்பராக இருக்குது. முகநாளுக்கும் தேவா கொண்டாக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது படத்தில். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது மூவியே. ரொம்ப ஜாலியாக போகுது, பார்க்கலாம். நம்ம கீதா கோவிந்தம் பார்த்து என்ஜாய் பண்ணோம்ல, அந்த லெவல் இல்லைனாலும் ஓகே. ஷட்டிலான ஒரு மூவி, நல்ல மூவி. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, அது கிடைச்சல அந்த படம்? காமெடி தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேக் ஆகும்னு நினச்சேன். லேகெல்லாம் நான் பெருசாக எதுவும் ஆகலை. ஓகே ஃபைன், ஒன் டைம் வாட்சபிள், பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எதுவும் ஆப்ஷன்லாம் இதில் ஒரு ஃபேமிலி மேன், ஒரு கல்யாணம் ஆகாத பேச்சுலர் ஃபேமிலி மேன் என்ன பண்ணுறான், குடும்பத்தில் அவங்க அண்ணன் அண்ணி அவங்க எல்லாருமே எப்படி நடத்துகிறான், நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி. இது மாதிரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. விடிவி கணேஷ் சாங்ஸா அது நம்ம தெலுங்கில் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். தமிழில் எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவகொண்டாக்கு யார் டப் பண்ணுறாங்கன்னு தெரில. வாய்ஸ் செம்மையாக சூட் ஆகுது எல்லா படத்துக்குமே. ஒரே ஆள் தான். அவன் தமிழில் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், நல்ல மூவி தான். மூவி எதுக்கு பார்க்கணும் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அதான் சொல்கிறேன், சம்மரில் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இப்போது லீவெல்லாம் விட்டாங்கன்னா வந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் ஃபஸ்ட்டு தான், நான் அவ்வளோலாம் இல்லை. ஹீரோயின் ஆக்டிங்லாம் ஓகே, மற்றபடி கதை அதில் பெருசாக எதுவும் இல்லை. நார்மல் தான், நார்மல் ஸ்டோரி. எப்படி ப்ரோ இருக்குது பேர் மிருனால் தாக்கூருக்கும் விஜய் அவருக்கும் எப்படி ப்ரோ? அதெல்லாம் ஓகே தான், பட் லவ் போர்ஷன்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, நார்மலாக போச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க, அது கிடைச்சதா உங்களுக்கு? ஹாய் நானா அந்த சீதாராமன் மாதிரி இருக்கும், அந்த ஜானரில் போகணும்னு நினச்சோம். அது பார்த்தா அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவே போச்சு. உங்களோட ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ? ஃபேவரட் சீனா ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா போச்சு. எப்படி இருக்கு பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விஜய் தேவகொண்டா அவர் எப்பவுமே ஒரு சாக்லேட் பாய் அதே மாதிரி நடிச்சிருப்பார். ஓகே, இவங்க மிருனால் தாக்கூரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா ஃபைட் எல்லாம் பாலையா ஃபைட்டு தான் எல்லாமே. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. செவுர் இருக்கும், இந்த செவுர் இருக்கக்கூடாது, இங்கே வாசக்கால் தானே இருக்கணும்னு ஒரு இடி பாரு, செவுர் இடிஞ்சு விழும். இந்த மாதிரி ரொம்ப கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காப்புல மொக்க உண்மையிலேயே. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பேர். அந்த பேர் பற்றி சொல்லணும்னா ஒரு 3 மணி நேரம் தாங்க, இனிமேல் தான் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள்.